ப்ரோ ஏதோ ஹேக் பண்ணி போட்டிருப்பாங்க. அவ்வளோ பெரிய மனுஷன் இதெல்லாம் பண்ணுவாரா? அதெல்லாம் சுத்தமாக பொய்யா இருக்கும் ப்ரோ. தெரியாமல் பேசுகிறீங்க அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். தலைவன் வேற ரகம். இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணாப்புல, ஒரே வருஷத்தில் 2 சம்பவம் பண்ணாப்புல. அந்த வருஷம் 2022. அப்போ என்ன ஆச்சு, இதே மகூஜி என்ன பண்ணாப்புல, 100 ஆங்கோல் கவுஸு இதை நான் இத்தாலிக்கு கொடுக்குறேன், பதிலுக்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணோம், உங்கள் நாட்டோட பிரைம் மினிஸ்டர் மெலோனி இருக்காங்களே, அழகாக இருப்பாங்களே, அந்த மெலோனி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. கேட்டது அவர் தான். ஏற்கனவே பண்ண சம்பவம் இது. மெலோனி சார்னு ட்ரம்ப் என்ன சொன்னார், சூப்பராக இருக்கீங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு வாயார பாராட்டினார். அப்புறம் அது ஓகே, நம்ம நாடு சார்ந்த சில விஷயங்கள் அப்பப்போ பேசுகிறாங்க, மீமா ஓடிக்கிட்டு இருக்கு, அதை விட்டுருங்க. இப்படி பண்ண ஒரு மனுஷன் எதுக்கு இப்போ இப்படி பண்ணியிருக்க கூடாது, இந்த டவுட் தான் பல பேர் கிளம்பியிருக்கு. ஆனால் என்ன தெரியுமா ஆயிடுச்சு, அப்போ ஒரு வான் பண்ணார். யார், இந்த மெஹூசி. இந்த பாருங்க, உங்களை கட்டிக்க ஆசைப்பட்றேன், வயசான பிரச்சனை இல்லை, 100 ஆங்கோல் கவி நான் கொடுத்துட்றேன், சந்தோஷமாக இருங்க வச்சுக்கிட்டு, பட் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்கள் மறுத்துட்டீங்க அப்படின்னா ரோமை கேப்சர் பண்ணிவிடுவேன், உங்களை சும்மா விட மாட்டேன்னு இப்படிலாம் த்ரெட் பண்ண ஆள். ஒரு கடத்தில் இப்போ என்னோட பிள்ளைய பெற்றுறேன்னு ஃபீல் பண்ணார் என்னவோ தெரியல. அவரோட அப்பா இருக்கார்ல, உகாண்டா பிரசிடென்ட்டு யோவெலி அவர்கள், அவர் என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சிருங்க, இவர்கிட்டலாம் பேசணும்னு எதிர்பார்க்கல, மன்னிச்சிருங்கன்னு அந்த மனுஷனை மன்னிப்பு கேட்க வச்சிட்டார். இந்த ஃபாரின் அஃபேர்ஸில் இவர் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, ஆனால் ஆகிட்டார்ல, பெற்றது நான் தானே, என்னை மன்னிச்சிருங்கன்னு அந்த மனுஷன் மன்னிப்பு கேட்டார். இது மட்டுமா, இதே 2022 மஹூசி இன்னொரு வேலையை பார்த்து விட்டாப்புல. கென்யா இருக்குல்ல, அதை த்ரெட் பண்ணார். உடம்பு எப்படி இருக்கு உங்களுக்கு, உங்கள் நாட்டுக்குள்ளே பூந்துட போகிறோம், மிலிட்ரி ஆக்ஷனை உங்களுக்கு எதாவது எடுக்க போகிறேன்னு. அதே வருஷம் முதல்ல மெலோனி சார்ந்து ப்ரப்போசல், 2வது வார் ஆரம்பிக்க போகிறேன்னு த்ரெட்டு. இதை பண்ணாரா? இதுக்கப்புறம் உகாண்டா கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்க கடுப்பாயிட்டாங்க, அடங்க மாட்டார் போல இருக்கே, தூக்க வர அப்படின்ட்டு அந்த போஸ்ட் இருக்குல்ல, அவர் அலங்கச்சு அந்த தலைமை போஸ்ட்டு, அதை வந்து தூக்கி விட்டாங்க. அவரை தூக்கி விட்டதுக்கப்புறம் திரும்பவும் இவரை பெத்த பாவத்துக்கு அவங்க அப்பா வருத்தம் தெரிவிச்சிருந்தார். இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன வேலையை பார்த்து விட்டுருக்காரு, துருக்கியில் இருக்கிறதுல அழகான பொண்ணுன்னு கட்டி கொடுங்க, காசு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. ஆனால் ஒன்றுங்க, டீல்னா இப்படி தான் இருக்கும்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு டீல் இருந்துச்சுனாக்கா உலக நாடுகளில் சண்டையே வராது. இதை விட்டு அமெரிக்கா ஈரான் எதுக்காக மாற்றி கண்டிஷன்ஸ் மேலே கண்டிஷன்ஸாக போட்டு பேச்சுவார்த்தையை முடிவு பெறாமல் அவ்வளோ தூரம் குழம்பிட்டு இருக்காங்க. தலைவனை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிடும்னு பல பேர் இப்போ இவருக்கு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.